கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த பாஸ்வேர்டை ப்ரீச் பண்ணுறதுக்கு ஒரு மொபைலில் ஒரு ஃப்ரண்ட் கேம் ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னா, கண்டிப்பாக அந்த மாதிரி ஆண்ட்ராய்டு டிவைசஸில் பண்ணலாம். பிகாஸ் iOSல பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. இந்த ஆண்ட்ராய்டில் எப்படி பண்ணலாம், அதே மாதிரி ரிமோட்டாக வந்து காரை வந்து யூஸ் பண்ணுறாங்க, டெஸ்ட் பண்ணுறாங்க, எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, உங்களுடைய மொபைல் ஆண்ட்ராய்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃபிசிக்கலாக 2 நிமிஷம் கூட யார் கையிலையும் கொடுக்காதீங்க. காரணம் என்னென்னா, நிறைய ஸ்பையிங் அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைன் மார்க்கெட்டில் இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது. ஈவன் நான் வந்து மாதம் 1500 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணுவாங்க, சாஃப்ட்வேர்ஸ்னால் ஃப்ரீயாக ஆன்லைன்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு உங்கள் மொபைலை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை உங்களுக்கே தெரியாமல் ஸ்டெல்த் மோடுக்கு கொண்டு போயிடலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, முன்னாடியே ஒரு 7 days ட்ரையல் மாதிரி கொடுப்பாங்க. இந்த விஷயம் தான் என்னென்னா, அந்த மாதிரி மொபைலில் நம்ம பண்ணலாம். ஆண்ட்ராய்டு மொபைலில் அந்த ஃப்ரண்ட் கேம் ஆன் பண்ணாங்க தெரியுமா, எப்படி பண்ணலாம் அப்படின்னா, உங்ககிட்ட நான் ஒரு 2 நிமிஷம் மொபைல் வாங்குறேன். 2 விதமாக பண்ணலாம். ஸோ எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க, எல்லா ஒரு விஷயத்துக்குமே 2 இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஃபிசிக்கலாகவும் பண்ணலாம், ரிமோட்டாகவும் பண்ணலாம். பட் ஃபிசிக்கலாக பண்ணும்பொழுது 100% உங்களுக்கு ரிசல்ட்ஸ் உடனே இமீடியட்டாக கிடைச்சிடும். பட் நீங்கள் ரிமோட்டில் பண்ணும்பொழுது ரிசல்ட்ஸ் கொஞ்சம் தள்ளி போகும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து 2 மெத்தடையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் என்னன்னா, ஃபிசிக்கலாக இப்போ உங்கள் டிவைஸ் வந்து எனக்கு ஒரு 2 நிமிஷம் கையில் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு வெப்சைட் இருக்குது, ஆன்லைனில் ஒரு வெப்சைட் இருக்குது. பிகாஸ் அந்த வெப்சைட் நம்ம ரிவீல் பண்ணக்கூடாது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் கிடைக்கும். ஸோ நம்ம அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறோம், அங்கே வந்துட்டு அவன் வந்து ஃப்ரீ டே வந்து 7 daysக்கு ட்ரையல் பேக் அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், இல்லைனா நான் காசை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த 7 நாள் யூஸ் பண்ணலாம் அந்த சாஃப்ட்வேர்ஸை. ஓகேவா? ஸோ நீங்கள் 7 daysக்கு அதை டவுன்லோட் பண்ணுறீங்க. ஒரு APK கொடுப்பாங்க, அதை டவுன்லோட் பண்ணுறீங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து அந்த வெப்சைட்டில் நீங்கள் சைன் அப் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த மொபைல் என்னென்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆகிடும். ஓகே, உங்கள் அக்கௌண்ட் லிங்க் ஆகிட்டு அவங்களுடைய மொத்த டிவைஸ் கண்ட்ரோலும் உங்கள் கைக்கு வந்துடும். இப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனியே உங்களுக்கு ஒரு வெப்சைட் பேனல் கொடுத்துருப்பாங்க. என்ன பேனல் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த website.com/admin ஒரு பேனல் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போனால் நீங்கள் பேக் எண்டில் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணலாம். எதுனா அந்த நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க தெரியுமா ஒரு மொபைலில், எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணலாம். இது மோஸ்ட்லி எதுக்கு க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னா, வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க தெரியுமா, ஸோ அதை வந்து சேஃப் அண்ட் செக்யூராக அவங்க இருக்காங்களா, அவங்க வந்து தேவையில்லாத வெப்சைட்ஸ்குள்ளே போகிறாங்களா அப்படிங்கிறதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இதெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, க்ரியேட் பண்ணாங்க. பட் நம்மள மாதிரி நல்லவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க. பட் அதே மாதிரி கெட்டவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரியே இருப்பாங்க தெரியுமா. இவங்க இந்த பேட் பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இப்போது அந்த ஆக்சஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய வாட்ஸ்அப் மெசேஜஸ், உங்களுடைய ஃபேஸ்புக் மெசேஜஸ், உங்களுடைய இன்ஸ்டாகிராம், உங்களுடைய டோட்டல் கண்ட்ரோல், உங்களுடைய ஜியோ லொகேஷன், கால் ஹிஸ்ட்ரிஸ், கான்டாக்ட்ஸு, இமெயில்ஸு, அதுங்க மாதிரி உங்கள் மொபைலில் இருக்கிற டோட்டல் கண்ட்ரோல்ஸ் 99.9% எல்லா கண்ட்ரோல்லையும் அவங்ககிட்ட இருக்கும். ஏன் அந்த 0.1% சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 0.1% கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கம்மி. ஏன்னா அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை ரிமூவ் பண்ணலாம். இப்போது என்னென்னா, இப்போ நீங்கள் அந்த 0.1% நான் சொன்ன தெரியுமா, அதை வந்து நீங்கள் உங்கள் சிஸ்டமில் என் மொபைல் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் மொபைல் இருக்குது, அதில் வந்து செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் செக்யூரிட்டின்னு இருக்கும். செக்யூரிட்டிக்குள்ளே போனீங்கன்னா டிவைஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டருக்குள்ளே மோஸ்ட்லி ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஃபைண்ட் மை டிவைஸ் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஜிமெயில் இருக்குது தெரியுமா, ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து இன்கேஸ் உங்கள் மொபைல் தொலைஞ்சு போச்சுன்னா இதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பட் கண்டுபிடிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. பட் இதை வந்து நீங்கள் அந்த ஃபைண்ட் மை டிவைஸ் மட்டும்தான் எனேபிள் இருக்கணும். அதை தவிர்த்து டிவைஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருக்குள்ளே வேறு ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் எனேபிள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, உங்களை மானிட்டர் யாரோ பண்ணுறாங்க அப்படின்னு தெரியலாம். பட் என்னென்னா, இப்போ நீங்கள் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா ஈவன் அவுட்லுக்கு கூட அங்கே இருக்கும். அதனால் உங்களை மானிட்டர் பண்ணுறாங்களான்னா மீனிங் கிடையாது. ஏதாச்சும் ஒரு எப்படி சொல்கிறது, பார்க்கவே சஸ்பீஷியஸாக இருக்கும். ஆண்ட்ராய்டுன்னு இருக்கும், சர்வீசஸ்ன்னு ரன் ஆகிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அட்மின் அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மானிட்டர் பண்ணலாம். இது வந்து ஃபிசிக்கலாக கிடச்சிச்சின்னா என்னால் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நான் ரிமோட்டாக பண்ணணும். ரிமோட்டாக பண்ணும்பொழுது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், டோன்ட் யூஸ் ஜிபி வாட்ஸ்அப் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் ஒரு ஃபைல் வந்து ஆன்லைனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க. டவுன்லோட் பண்ணும்பொழுது அந்த ஃபைலில் எப்படி ஒரு வந்து ஸ்கிரிப்டை ஆட் பண்ணுறாங்க, எப்படி உங்கள் கேமரா ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். அது ரூட்டட் ஃபோன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா கிளியராக என்ன பண்ணலாம், நான் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட சைபர் வாய்ஸ்னு இருக்க, இல்லை ஏதோ ஒரு தினேஷ்னு ஒரு வெப்சைட் நான் வச்சுட்டு உங்களை நான் ரீடைரக்ட் பண்ணுறேன். எப்படி நான் வந்து ரியல் டைம் ஆர்கனைசேஷன் க்ரைம் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சும்மா அந்த டேட்டா பிரீச் வந்து ஒரு ஃபோன் நம்பர் எடுத்துகிட்டு எப்படி இருக்கீங்க, சும்மா இங்கிலீஷில் ஒரு பாஷா பேசிட்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்குன்னு சொல்லி நான் என்ன பண்ணுவேன், ஒரு 100 பேருக்கு அனுப்புகிறேன் ஆட்டோமேஷனில்.
ஆட்டோமேஷனுக்கு அனுப்பும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெயில்ஸ் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது ரீடைரக்ட் ஆகும். ரீடைரக்ட் ஆகும்போது எங்கே போகும் அப்படின்னா இந்த மாதிரி தேவையில்லாத வெப்சைட்ஸ்லாம் போகும். ஏபிகே வந்து டைரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணாவே உங்கள் மொபைலில் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிறதுக்கு நம்மளால் பண்ண முடியும். இப்போது அதை நம்ம பண்ணிடுறோம். ஓகேவா? பண்ணதுக்கப்புறம் அந்த ஏபிகே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் அப்போ அந்த மொபைல் ரூட்டடாக இருந்துச்சு இல்லை அன்ரூட்டடாக இருந்துச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிவர்ஸ் ஷெல் கனெக்ஷன் என்னன்னா உங்கள் மொபைல் இனிஷியேட் ஆகும். இதுதான் ரிமோட். ஸோ இப்போ ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு மீனிங் புரியுதா? ஒன்று என்னென்னா ஃபிசிக்கல் 2 நிமிஷம் கையில் இருக்கணும். ரிமோட்டு எனக்கு எதுவுமே தேவையில்லை, எல்லாத்தையுமே ரிமோட்லேருந்து பண்ணுவேன். பட் ரிமோட் வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து கொஞ்சம் பாசிபிலிட்டி வந்து ரொம்பவே கம்மி தான் அது. பட் ஃபிசிக்கலாக கிடச்சிச்சின்னா பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் இதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் நீங்கள் எங்கேயாச்சும் வைக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஞாபகம் வரணும். பிகாஸ் உங்கள் டேட்டா ரொம்ப இம்பார்ட்டண்ட், உங்கள் டேட்டா ரொம்ப செக்யூர். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் புதுசாக தெரிஞ்சுக்கணும், புதுசாக ஒரு விஷயத்தை வந்து நான் டெக்காக தெரிஞ்சுக்கணும், புதுசாக எனக்கு எல்லாமே தெரியணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை பற்றின ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் போடலாம். இந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் சைபர் வாய்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.